பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறார். நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய பிரச்சனையை சகிக்க முடியாம இருக்கிறீங்களா? ஆபத்துல இருக்கிறீங்களா? ஆறுதல் இல்லாம இருக்கிறீங்களா? இன்னும் உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டாம். உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் கெஞ்சும் போது அவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் கேட்பேன், நான் கேட்கும் பொழுது உங்களுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில் ஆபத்தை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, துக்கத்தை பார்த்து, நெருக்கத்தை பார்த்து நீங்கள் ஒடுங்கி இருக்கிறது கர்த்தருக்கு சித்தமல்ல. இந்த ஒடுக்கத்திலும் கூட எப்படி தெரியுமா இருக்கணுமா? தானியேலை நீங்க பாருங்க. தானியேலை சிங்கக்கவியில போட்டதுக்கு அப்புறம் சத்தத்தை உயர்த்தி அந்த சிங்காசனத்தின் மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறவருக்கு நேராக அவர் ஜெபித்தாராம். அந்த ஜெபத்தை சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற தெய்வம் கேட்ட உடனே சிங்கங்களின் வாய்களை கட்டினார் என்று வாசிக்கிறோம். அப்படியே நீங்கள் பல உலகத்தில் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமே என்று வகை தேடி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத சத்துடைய சிங்கத்தின் வாய்களுக்கு நீங்கள் அகப்பட்டிருப்பானால் நீங்கள் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்க கூப்பிட்டா அவர் செவி கொடுப்பார். அவர் செவி கொடுப்பாரானால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லும் பொழுது அழகாய் சொன்னார். என்ன சொன்னார்? வாசித்து பாருங்களே. சங்கீதத்தின் புஸ்தகம் 77 அதிகாரம் அதில் 1வது வசனம், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? உங்க பிரச்சனையின் மத்தியில நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். உங்க போராட்டத்தின் மத்தியில நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். உடைய சஞ்சலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். எப்படியாப்பட்ட பிரச்சனையில் நீங்க அகப்பட்டு மாட்டி சிக்கி கொண்டிருந்தாலும் அந்த சிக்கலின் மத்தியில கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காக செவி கொடுத்து உங்களுடைய கட்டுகளை அறுப்பது அதிக உறுதி. பவுலும் சீலாவையும் கட்டி வைத்து துன்புறுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஆராதித்து என் தேவனை நோக்கி பார்த்தார்கள். அவருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு சிறைச்சாலையின் கதவுகள் உடைக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? 1000 துன்பங்கள், 1000 கட்டுகள், 1000 பிரச்சனைகள் வந்து உங்களை சுத்தி சூழ்ந்து நின்றாலும், ஐயோ இதை விட்டு வெளியே வருகிறதற்கு வாய்ப்பே இல்லை, நம்ம வாழ்க்கை முடிஞ்சது என்று நீங்க நினைச்சாலும் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிறவர் நோக்கி பார்ப்பீர்களானால் நிச்சயம் அவர் செவி கொடுத்து உடைய கட்டுகளை அறுத்து உங்க பிரச்சனையை மாத்தி வாழ வைக்க அவரால் மாத்திரமே வல்லமை உண்டு. ஏனென்று கேட்டால், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய பிரச்சனையெல்லாம் மாறணுமா? உங்க கண்ணீரெல்லாம் மாறணுமா? உங்களுடைய கட்டுகளெல்லாம் அறுக்கப்படணுமா? ஒண்ணு கட்டுகளை பார்த்து பயந்துராதீங்க. சிங்காசனத்தின் மத்தியில உட்கார்ந்து இருக்கிறவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் செவி கொடுப்பாரானால் உங்களுடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு உங்க பிரச்சனை